துர்கா துர்கா எங்காவது டாக்டர் பார்த்து வர்றேன் இரு சீக்கிரமா வந்துடுறேன் என்ன புரியலையே மேடம் அங்க ஒரு பொண்ணு மயக்கமாயிட்டா இங்க ஏதாவது டாக்டர் கிடைப்பாரா கியா கியா பாஷ் வர புரியாதா டாக்டர் டாக்டர் தாக்கு 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 சுப்ரதி பேசா ஒராங்கண்ணி கபார் அடியா டாக்டர் கிடைப்பாரான்னு கேட்டேன். அதை போய் தப்பா புரிஞ்சுட்டானுங்க. நல்ல வேளை நீ மட்டும் வரலன்னா அந்த காளிக்கு என்ன பலி கொடுத்துருப்பாங்க.
துர்கா 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 நீ எங்கேயா இருக்க? என் கூட தானே ஓடி வந்த, திடீர்னு எப்படி காணாம போயிட்ட? ஆமா, ஆதிவாசிங்க ட்ரெஸ் அதுக்குள்ள எப்படி மாத்துன? ஆதிவாசி ட்ரெஸ்ஸா? நானா? நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன நீ தானே வந்து ஆடி பாடி அவங்கள பயமுறுத்தி அவங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்துன. ஆடி பாடினேனா? படகுல மயக்கமாயிட்டேன், முழிச்சு பார்த்தப்ப இங்க இருந்தேன், நான் அங்க வரலையே. அப்பவே சந்தேகப்பட்டேன். மயக்கமா கிடந்த நீ எப்படி அங்க வந்து அந்த உடையில ஆடி பாடி என்ன காப்பாத்துன? நானா? ஆடினேனா? நான் இங்க இருக்கிறப்போ என்ன போலவே ஒரு உருவம் அங்க வந்ததுன்னா அது... துர்கா, என்னால நம்பவே முடியலம்மா. நம்ம செந்திலா இப்படி ஒரு வீர செயலை செஞ்சான். அப்பா, யாருமே கோழையா பிறக்கிறது இல்லையே. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதுதானே ஒரு மனிதனுடைய சக்தியே பயன்படுது. உண்மைதாம்மா. என் உயிருக்குறான உன்னை காப்பாத்தினவன என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்பா, நீங்க பாராட்டுற அவரை உங்க மாப்பிள்ளையா ஏத்துக்க தயங்க மாட்டீங்களே? வணக்கம் ஐயா. வா செந்தில். கூப்பிட்டு அனுப்புறீங்களா? ஆமா துர்கா, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். செந்தில், உட்காரப்பா. பரவாயில்லைங்க, நிக்கிறேன். பரவாயில்ல, உட்காரு. இருக்கட்டுங்கய்யா. உன்னை இந்தியாவில இருந்து கூட்டிட்டு வந்தப்போ வெறும் வேலைக்காரனா மட்டும் நினைச்சு கூட்டிட்டு வரல. உண்மையில எனக்கு ஒரு பாசை இருந்தது. ஐயா, வேலைப்பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் அல்லனா. நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா இப்போ உனக்கு ஒரு பெரிய குறைய நிரந்தரமா வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னைய சொல்றீங்க? துர்காவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து சுகம் எல்லாத்தையும் உனக்கே சொந்தமாக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால என் சொத்துக்களை தான் தர முடியுமே தவிர என் மகளால உனக்கு சுகத்தை தர முடியாதேன்னு தான் நான் கலக்கிறேன். அப்படின்னா? செந்தில், ஏற்கனவே படகுல போனப்போ வெள்ளாரேங்கிற ஒரு கடற்பாம்பு கடிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த விஷம் அவளுடைய உடம்புல ஸ்லோ பாய்சனா மாறி இனிமே குணப்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு முத்தி போச்சு. எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஐயா, ஆனா இந்த விவரங்கள் ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. டாக்டருக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மைகளை இப்ப நான் உனக்கு சொல்றேன். ஐயா, எங்க கல்யாணம் எப்படி நடந்துடுங்கிற எல்லையில்லாத சந்தோஷத்துல இருக்கா துர்கா. செந்தில், இந்த கல்யாணம் நடந்தா என் மகளுக்கு மரணத்தில் அமைதி கிடைக்கலாம். ஆனா உன்னோட மன அமைதி போயிடுமே. இல்லையா, என்னோட மனச்சாந்தியே துர்காவோட ஆத்ம சாந்தியில தான் இருக்கு. அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். செந்தில், ஐயா, ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், அழிஞ்சோன்னு வெறும் கனவா கலைஞ்சு போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை மரண திருவாயில் இருக்கிற ஒரு பொண்ணோட நெஞ்சுக்கு நிறைவேற்றுறதுன்னா அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சீக்கிரமா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செந்தில்,